35வது ശ്ലോകം. ലക്ഷ്മീനാരായണാനാം ച കോടയ സമുപാഗതാഃ ഗൗരീ കോടി സമേതാനാം രുദ്രാണാമപി കോടയ. ലക്ഷ്മീനാരായണാനാം ച കോടയ സമുപാഗത ഗൗരീ കോടി സമേതാനാം രുദ്രാണാമപി കോടയ. கோடானுகோடி பிரம்மாண்டங்கள் இருக்கு. கோடானுகோடி பிரம்மாண்டங்களில கோடானுகோடி பிரம்மா, கோடானுகோடி பிரம்மாணி, கோடானுகோடி விஷ்ணு, கோடானுகோடி லக்ஷ்மி தேவி, கோடானுகோடி ருத்ரன், கோடானுகோடி ருத்ராணி, கோடானுகோடி இந்திரன், கோடானுகோடி இந்திராணி, இப்படி எல்லாம் இருக்கா. அதனால இங்க சொல்லப்படுறது லக்ஷ்மி நாராயணானாம் ச கோடய சமுபாகதா. லக்ஷ்மி தேவியோடு கூடிட்டு நாராயணர்கள் கோடிக்கணக்குக்கு அங்க வந்து சேர்ந்தா. கௌரி கோடி சமேதானாம் ருத்ராணாம் அபி கோடயா. கோடிக்கணக்குக்கு கௌரிகளோடு கூடிட்டு அங்க ருத்ரர்களும் வந்து சேர்ந்தா. ഓരോ ബ്രഹ്മാണ്ടത്തിലെയും സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാരങ്ങൾ ഇருக்கு. ഒരു ബ്രഹ്മാണ്ടത്തിലെ എന്നെല്ലാം ദേവതകളാക്കുമോ ഉള്ളത് അത് എല്ലാ ബ്രഹ്മാണ്ടത്തിലെയും ഉണ്ട്. ത്രിമൂർത്തികളുണ്ട്, അഷ്ടദിക്പാലകர்களுണ്ട്, പ്രജാപതികളുണ്ട്. அதனால கோடானுகோடி பிரம்மா, கோடானுகோடி விஷ்ணு, கோடானுகோடி ருத்ரன் இவாளெல்லாம் தம்பதி சமேதம் அங்க வந்து சேர்ந்தா. മുപ്പത്തിയാറാவது ശ്ലോകം. മന്ത്രിണീ ദണ്ഡിനീ മുഖ്യാഃ സേവാർത്ഥം യാ സമാഗതാഃ ശക്തയോ വിവിധാകാരാഃ താസാം സംഖ്യാ ന വിദ്യതേ. മന്ത്രിണീ ദണ്ഡിനീ മുഖ്യാ സേവാർത്ഥം യാ സമാഗതാ ശക്തയോ വിവിധാകാരാസ്താസാം സംഖ്യാ ന വിദ്യതേ. മന്ത്രിണി, ദണ്ഡിനി തുടങ്ങിന പല പല ശക്തികൾ எண்ணிக்கையில்லாத அளவுக்கு அங்க வந்து சேர்ந்தா. மந்திரினி லலிதாம்பிகையோடு மந்திரியானவள், தண்டினி சேனாநாயிகையாயிருக்கிறவள். இப்படி இருக்கிற பல பல சக்தி ஸ்வரூபங்கள் உண்டு தேவிக்கு. கோடானுகோடி பிரம்மாண்டங்களில கோடானுகோடி മന്ത്രിനികളും കോടാനുകോടി ദണ്ഡിനികളും വാഗ്ദേവതകളും എല്ലാവരും ഉണ്ട്. അഷ്ടദിക്പാലകர்களെല്ലാം ഉണ്ട്. യാ സേവാർത്ഥം ആരെല്ലാമക്കും ദേവിയെ സേവിக்கிறதுக்கு സമാഗതാഹ வந்திருக்காளோ அவள் எல்லாரும் நிறைய நிறைய பிரம்மாண்டங்களிலிருந்து அக்கும் அவள் எல்லாம் வந்திருக்கா. விவித ரூபங்களில் இருக்கிற தேவியோடதேயான சக்திகள் அப்படிங்கிறது சங்கியா எத்தையாக்கும் அப்படிங்கிறது ந வித்யதே தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத அத்தையும் அங்க வந்து சேர்ந்தா. 1 2 3 4 இப்படி கவுண்ட் பண்றதுக்கு ஒன்றும் சாதிக்காது. பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, பாலாசக்தி, அன்னபூர்ணாசக்தி, பகுலாசக்தி, வாக் சக்தி, தாராசக்தி, பராசக்தி, காயத்ரி சக்தி, சாவித்ரி சக்தி, சித்தலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, இப்படி எத்தனை கோடானுகோடி சக்திகளாக்கும். ஒவ்வொரு விஷயங்களுக்காயிட்டு, ஒவ்வொரு காரிய சாத்தியங்களுக்காயிட்டு ஒவ்வொரு சக்திகளை தேவி அப்பாயிண்ட் பண்ணுவாள். இவாள் எல்லாரும் அங்க வந்து சேர்ந்தா. 37வது ஸ்லோகம். திவ்ய ஔகா மானவ
औगाः च सिद्ध औगाः च समागताः तत्र श्रीललितादेवी सर्वेषां दर्शनं ददा देव्यौगा मानवौगाश्च सिद्धौगाश्च समागता तत्र श्रीललितादेवी सर्वेषां दर्शनं ददा தேவர்களும் மனுஷாலும் சித்தர்களும் தேவி தர்சனத்துக்காயிட்டு கூட்டம் கூட்டமா வந்து சேர்ந்தா எல்லாருக்கும் தேவி தர்சனம் கொடுத்தா. திவ்ய ஔகா தேவர்களோடு கூட்டம், மானவ ஔகாஹாச்ச மனுஷர்களோடு கூட்டமும், சித்த ஔகாஹாச்ச சித்தர்களோடு கூட்டமும், சமாகதாக அங்க நன்னா வந்து சேர்ந்தா. தத்ரா அங்க அந்த சதசில ஸ்ரீலலிதாதேவி எல்லாருக்கும் சர்வேஷாம் எல்லாருக்கும் தர்ஷனம் ததா தர்ஷனம் கொடுத்தா. 38, 39 ஸ்லோகங்களை பார்க்குறோம். 38வது ஸ்லோகம் தேஷு திருஷ்டஹ உபவிஷ்டேஷு स्वे स्वे स्थाने यदा क्रमं ततः श्रीललितादेवी कडाक्ष आक्षेप चोदिताः तेषु दृष्टोपविष्टेषु स्वे स्वे स्थाने यदा क्रमं ततः श्रीललितादेवी कडाक्षाक्षेप चोदिता. 39வது ஸ்லோகம் उत्थाय वशिनी मुख्याः बद्ध अंजलिपुटाः तदा अस्तुवन्नाम सहस्रैः स्वकृतैः ललिताम्बिकाम्. उत्थाय वशिनी मुख्या बन्धाञ्जलिपुटास्तदा अस्तुवन्नाम सहस्रैः स्वकृतैर्ललिताम्बिकाम्. தேஷு அங்க வந்தவா எல்லாரும் திருஷ்டஹ தேவியை பார்த்துட்டு ஸ்வே ஸ்வே ஸ்தானே அவாவாளோடு ஸ்தானங்களில யதாக்கிரமம் உபவிஷ்டேஷு உட்காந்தா. ததஹா அதுக்கப்புறம் தேவியோடு கடக்கன் பார்வையால கடாட்ச ஆட்சேப சோதிதாக தேவியோடு கடக்கன் பார்வையால ஆജ്ഞை கடச்ச வசினி முக்கியாக வசினி தொடங்கின வாக்தேவகதகள் எழுந்திருந்து நின்று பத்த அஞ்சலி புடாக கைகளை கூப்பிண்டு அஸ்துவன் நாமசஹஸ்ரைஹி அஸ்துவன் சகஸ்ரநாமங்களால ஸ்துதிச்சா. ஸ்வகிருதைஹி வாக்தேவிகள் രചിച്ച ലളിതാ സഹസ്രനാമത്താല സ്തുതിച്ച. ലളിതാംബികയെ നമസ്കാരം பண்ணி ஒவ்வொருத்தரும் அவாவாளோட ஸ்தானங்களில உட்கார்ந்தா. அப்போது தேவியோடு கடக்கன் பார்வையால ஆജ്ഞை கடச்ச வாக்தேவிகள் கைகளை கூப்பி தொழுந்து എந்திருந்து നിന്നാ. എന്നിട്ട് അവ നിർമ്മിച്ച സഹസ്രനാമ സ്തോത്രത്താല ദേവിയെ സ്തുതിച്ച. 40வது ശ്ലോകം ശ്രുത്വാ സ്തവം പ്രസന്നാ അഭൂത് ലളിതാ പരമേശ്വരി സർവദേ വിസ്മയം ജഗ്മുഹു യേ തത്ര സദസി സ്ഥിതാഃ. ശ്രുത്വാ സ്തവം പ്രസന്നാഭൂത് ലളിതാ പരമേശ്വരി സർവദേ വിസ്മയം ജഗ്മുഹു യേ തത്ര സദസി സ്ഥിതാഃ. ஸ்தவம் அப்படின்னா ஸ்துதி. சகஸ்ரநாம ஸ்தோத்திர ஸ்துதியை கேட்டு லலிதாம்பிகை
ரொம்ப ரொம்ப குஷி ஆயிட்டா. சதஸில் இருந்தவாள் எல்லாம் அதிசயப்பட்டா. அதிசயப்படுறதுக்கு காரணம் இருக்கு, அதனாலேயாக்கும் அவளெல்லாம் அதிசயப்பட்டா. லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான ஸ்தோத்திரம். காரணம், எந்த ஒரு நாமமும் மறுபடியும் ரிப்பீட் ஆகாது. அதே மாதிரி நாமங்களை கூட்டி சேர்க்கறதுக்காயிட்டு ச ஹி ஏவா இப்படி இருக்கிற வாக்குகள் ஒருபோதும் அந்த சகஸ்ரநாமத்தில் உபயோகிக்கப்படவும் இல்லை. அதனால எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 41வது ஸ்லோகம். ததஹ ப்ரோவாஜ லலிதா சதஸ்யான் தேவதாகணான். ததஹ அப்போது, சதஸ்யான் சதஸில் இருக்கிற தேவதாகணான் தேவகணங்கள் கிட்ட லலிதா தேவி ப்ரோவாஜா நன்னா இப்படி சொன்னா. தேவி என்னவாக்கும் சொன்னா அப்படிங்கிறது தேவி சொல்லறா மாதிரியே இங்கே எழுதப்பட்டிருக்கு. 41வது ஸ்லோகத்தில் 2வது லைன். ஸ்ரீ தேவி உவாச்ச மம ஆஜ்ஞயா ஏவ. வாக்தேவ்யः சக்ருஹு ஸ்தோத்ரம் அனுத்தமம். மமாஜ்ஞயைவ வாக்தேவ்யश्चक्ரு ஸ்தோத்ரமனுத்தமம். தேவி சொன்னா, மம ஆஜ்ஞயா ஏவ வாக்தேவ்யः சக்ருஹு அனுத்தமம். என்னோடு ஆஜ்ஞைப்படியாக்கும் அத்யுத்தமமான இந்த ஸ்தோத்திரம் வாக்தேவிகள் நிர்மிச்சா. நாற்பத்தோராவது ஸ்லோகமாக்கவே பார்த்துட்டு இருக்கோம். தத ப்ரோவாஜ லலிதா சதஸ்யான் தேவதாகணான். சதஸ்ல இருக்கிற தேவகணங்கள் கிட்ட தேவி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, தேவி என்னவாக்கும் சொன்னா அப்படிங்கிறத ஸ்ரீ தேவி வாஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. மமாஜ்ஞயைவ வாக்தேவ்யश्चक्ரு ஸ்தோத்ரமனுத்தமம். என்னோட ஆஜ்ஞை பிரகாரமாக்கும் இந்த அத்யுத்தமமான ஸ்தோத்திரம் சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் வாக்தேவிகள் நிர்மிச்சது. 42வது ஸ்லோகம். தேவி சதஸில் இருக்கிறவா கிட்ட சொல்றதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அங்கிதம் நாமபிஹி திவ்யைஹி மம பிரீதி விதாயகைஹி தது படத்வம் சதா யூயம் ஸ்தோத்ரம் மத் பிரீதி விருத்தயே. அங்கிதம் நாமபிர்திவ்யை மம பிரீதி விதாயகைஹி யத் படத்வம் சதா யூயம் ஸ்தோத்ரம் மத் பிரீதி விருத்தயே. மம எனக்கு பிரீதி விதாயகைஹி பிரியம் கொடுக்கிறதான திவ்யங்களான நிறைய நாமங்களால அங்கிதம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. தது சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது. யூயம் சதஸில் இருக்கிற நீங்கள் சதா எப்பவும், நீங்கள் எல்லாரும் எப்போதும் படத்வம் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லுங்க. அப்படி சொன்னானாக்கா என்னோட பிரீதி உங்களுக்கு எப்பவும் உண்டாகும். திவ்ய சகஸ்ரநாமங்களாக்கும் இது. என்னோடு திவ்ய சகஸ்ரநாமங்களால அலங்காரமா இருக்கு இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப பிரீதி உண்டாக்குற சகஸ்ரநாமங்களாக்கும் இது.
நிறைய நிறைய சகசிரநாமங்கள் எல்லாம் இருக்குனாலும் இந்த லலிதா சகசிரநாமம் எனக்கு ரொம்ப பிரீதியை கொடுக்கக்கூடிய ஒன்னாக்கும். நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னானாக்கா எனக்கு உங்ககிட்ட இருக்கிற பிரியம் ஜாஸ்தி ஆகும். 43வது ஸ்லோகம் ஒரு லைன் மாத்திரம் இருக்கிற ஸ்லோகமாக்கும் இது. பிரவர்த்தயத்வம் பக்தேஷு மம நாம சஹஸ்ரகம். பிரவர்த்தயத்வம் பக்தேஷு மம நாம சஹஸ்ரகம். என்னோடு இந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் பிரவர்த்தயத்வம் என்னோடு பக்தர்களில எல்லாம் சகஸ்ரநாமம் சொல்லறதுக்கு நீங்கள் எல்லாரும் உபதேசம் பண்ணுங்க. என்னோடு சகஸ்ரநாமம் பக்தர்களுக்காயிட்டு நீங்கள் எல்லாரும் உபதேசம் பண்ணி கொடுங்க. ആരെല്ലാം ആക്കുമോ ലളിതാ സഹസ്രനാമം പഠിക്കര്, இந்த லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறவாளெல்லாம் அடுத்த வாளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை படிக்கிறதுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு தேவி அந்த சபையில எல்லார்கிட்டையும் சொன்னா. 44வது ஸ்லோகம். இதம் நாம சஹஸ்ரம் மே யஹ பக்தஹ படதே சகிருத் சஹ மே பிரியதமஹ ஞேயஹ தஸ்மை காமான் ததாமி அஹம். இதம் நாம சஹஸ்ரம் மே யோ பக்த படதே சகிருத் சமே பிரியதமோ ஞேய தஸ்மை காமான் ததாம்யஹம். യഹ ഭക്തഹ ഏതൊരു ഭക്തനാക്കുമോ സകൃത് ഒരു തടവയാതും പടതേ സഹസ്രനാമത്തെ പഠിக்கிறது சஹா அந்த பக்தன் மே எனக்கு பிரியமானவனாக்கும் அப்படின்னு ஞேயஹா தெரிஞ்சுக்குங்கோ. தஸ்மை அந்த பக்தனுக்காயிட்டு காமான் அவனோட எல்லா ஆக்கிரகங்களையும் அகம் நான் ததாமி பூர்த்தி பண்ணி கொடுப்பேன். அவனுக்கு என்னெல்லாம் ஆக்கிரகம் இருக்கோ அதெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். ஏது பக்தனாக்குமோ பக்தி சிரத்தையோடு கூடிட்டு என்னோடு இந்த சகஸ்ரநாமங்களை ஜபிக்கிறான் அவன் எனக்கு ரொம்ப பிரியனான பக்தனாக்கும். அவன் என்னெல்லாம் ஆக்கிரகமாக்குமோ அவனுக்கு இருக்கு அந்த ஆக்கிரகங்களை எல்லாம் நான் சாதிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்குங்கோ அப்படின்னு அந்த சதஸ்ல தேவி சொன்னா. இப்படின்னு ஹயக்ரீவ மகர்ஷி ஹயக்ரீவ பகவான் அகஸ்திய மாமுனி கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 45வது ஸ்லோகம். ஸ்ரீசக்கரே மாம் समभ्यर्च्य सम अभ्यर्च्य जप्त्वा पंचदशाक्षरीं पश्चात् नामसहस्रं मे कीर्तयेत् मम तुष्टये. श्रीचक्रे मां समभ्यर्च्य जप्त्वा पंचदशाक्षरीं பச்சான்னாம சஹஸ்ரம் மே கீர்த்தயேன் மம துஷ்டயே. ஸ்ரீசக்கர பூஜை செஞ்சு பஞ்சதசாட்சரி மந்திரமெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னோடு சகஸ்ரநாமத்தை ஜெபிச்சு என்னோடு பிரீதி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தேவி அந்த சதஸ்ல இருக்கிறவாகிட்ட எல்லாம் சொன்னா. சகஸ்ரநாமம் மட்டும் வேணுமானாலும் ஜபிச்சுக்கலாம். ஸ்ரீசக்கர பூஜை செஞ்சு பஞ்சதசாட்சரி மந்திரம் எல்லாம் ஜபிச்சுட்டு சகஸ்ரநாமத்தையும் ஜபிக்கிறதுனாலும் ஜபிச்சுக்கலாம். பக்தர்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு தேவி சொன்னா. அப்படின்னு ஹயக்ரீவ பகவான் அகஸ்திய மாமுனிக்கு சொல்லின்னு இருக்கிறதையாக்கும்.
பார்க்குறோம். 46வது ஸ்லோகம். மாம் அர்ச்சயந்து வா மா வா வித்யாம் ஜபது வா ந வா கீர்த்தயேது நாமசாஹஸ்ரம் இதம் மத் பிரீதயே சதா. மாமர்ச்சயந்து வா மா வா வித்யாம் ஜபது வா ந வா கீர்த்தயே நாமசாஹஸ்ரம் இதம் மத் பிரீதயே சதா. ஸ்ரீசக்கர பூஜை நடத்தலைனாலும் ஸ்ரீ வித்யாமந்திரம் ஜபிக்கலைனாலும் இந்த சகஸ்ரநாமம் என்னோடு பிரீதிக்காயிட்டு எப்பவும் ஜபிச்சுக்கோங்க. நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம். மத் பிரீத்யா சகலான் காமான் லபதே ந அத்ர சம்சயம் தஸ்மாத் நாம சஹஸ்ரம் மே கீர்த்தயேத்வம் சதா ஆதராத். மத் பிரீத்யா சகலான் காமான் லபதே நாத்ர சம்சயம் தஸ்மாத் நாம சஹஸ்ரம் மே கீர்த்தயேத்வம் சதாதராத். സഹസ്രനാമത്തെ ജപിച്ചാനാ, ലളിതാ സഹസ്രനാമത്തെ ജപിച്ചാനാ എന്നോട് പ്രീതി ഉണ്ടാകും. എന്നോട് പ്രീതി ഉണ്ടാനാ பக்தர்களுக்கு எல்லா ஆக்ரகங்களும் பூர்த்தியாகும். அதனால இந்த சகஸ்ரநாமம் ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு ஸ்ரத்தையோடு கூடிட்டு கீர்த்தனம் பண்ணுங்கோ அப்படின்னு தேவி சதசுல இருக்கிறவாகிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னா. அந்த சதசுல தேவி எல்லார்கிட்டையும் சொன்னா அப்படின்னாக்கா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காயிட்டுமாக்கும் தேவி அந்த சதசுல அப்படி சொன்னது. நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம். 48வது ஸ்லோகத்திலேருந்து ஹயக்ரீவ பகவான் அகஸ்திய மாமுனி கிட்ட அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். அதனால ஸ்ரீ ஹயக்ரீவ உவாச்ச 48வது ஸ்லோகம் 49வது ஸ்லோகம் அது ரெண்டுக்கும் ஒட்டுக்க அர்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 50வது ஸ்லோகம். இதி ஸ்ரீ லலிதா ஈசானி சாஸ்தி தேவான் சஹ அனுகான் தது ஆத்ஞயா தது ஆரப்ய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வராः. இதி ஸ்ரீ லலிதேஷானி சாஸ்தி தேவான் சஹானுகான் ததாத்ஞயா ததாரப்ய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வராः. 49வது ஸ்லோகம். சக்தயோ மந்திரிணீ முக்கியாः இதம் நாம சஹஸ்ரகம் படந்தி பக்தியா சததம் லலிதா பரிதுஷ்டயே. சக்தயோ மந்திரிணீ முக்கியா இதம் நாம சஹஸ்ரகம் படந்தி பக்தியா சததம் லலிதா பரிதுஷ்டயே. ஹயக்ரீவ மூர்த்தி சொல்றார், அகஸ்திய மாமுனி கிட்டையாக்கும் சொல்றது. லலிதாம்பிகை தேவர்கள் கிட்டையும் தேவர்களோடு கூட வந்திருக்கிற அனுயாயிகள் கிட்டையும் இப்படி ஆத்ஞை புறப்படுவிச்சா. தேவியோடு ஆத்ஞைப்படி அப்போது முதல்க்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் அதே மாதிரி மந்திரினி தொடங்கின சக்தி தேவதைகள் எல்லாரும் இந்த சகஸ்ரநாமத்தை எப்பவும் தேவியோடு பிரீதிக்காயிட்டு பக்தியோடு கூடிட்டு கீர்த்திச்சுருக்கா. 50வது ஸ்லோகம். தஸ்மாத்
अवश्यं भक्तेन कीर्तनीयम् इदं मुने आवश्यकत्वे हेतुः ते मया प्रोक्ता मुनीश्वर इदानीं नामसाहस्रं वक्ष्यामि श्रद्धया शृणु। तस्मादवश्यं भक्तेन कीर्तनीयमिदं मुने आवश्यकत्वे हेतुस्ते मया प्रोक्ता मुनीश्वर इदानीं नामसाहस्रं वक्ष्यामि श्रद्धया शृणु। அகஸ்தியமாமுனே, இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது மஸ்டாக்கும். இந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லவும் செஞ்சதாக்கும். இனி நான் தேவியோடு 1000 நாமங்களை சொல்றேன், ஸ்ரத்தையோடு கூடிட்டு கேட்டுக்குங்கோ. லலிதா சகஸ்ரநாமம் சொல்லித்தாருங்கோன்னு நீங்கள் கேட்டேளே, அந்த லலிதா சகஸ்ரநாமத்தோட முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இனி லலிதா சகஸ்ரநாமத்தை நன்னா சொல்லித்தரேன், நன்னா ஸ்ரத்தையோடு கூடி கேட்டுக்குங்கோ இப்படின்னு சொல்லிண்டு, இப்படி பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகண்டத்துல ஸ்ரீ ஹயக்ரீவனும் அகஸ்தியரும் தம்மில இருக்கிற சம்பாஷணத்துல பூர்வபாகம் அப்படின்னு பேர் இருக்கிற 1வது அத்தியாயம் முடிவடைகிறது. இதி ஸ்ரீ பிரம்மாண்ட புராணே உத்தரகண்டே ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்திய சம்வாதே ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம பூர்வபாகோ நாம பிரதமோ அத்தியாயः.